இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து இறை வார்த்தை. ஆண்டவர் கூறுவது, இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் ஜூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். ஜாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். அதனால் ஆண்டவர் கூறுவது, இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளில் இருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு வருடத்தினுடைய இறுதி பகுதிக்கு நாங்கள் வருகின்றோம். சிறப்பான விதத்தில் இறைவார்த்தையினுடைய வல்லமை என்று எரேமியா நூலிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். இடம்பெயர்ந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. வேற்று நாடுகளிலே இருப்பவர்களுக்கு தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு வருவதற்கான ஒரு சிறப்பு கிடைக்கிறது. இதை இந்த எரேமியா இறைவாக்கினர் மிகவும் சிறப்பாக சொல்லுவார். நாங்கள் வேறு இடத்துல இருக்கிறோம், ஆண்டவர் எங்களை அழைத்து வருவார். இது சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ஆண்டவருடைய வல்லமையை அனுபவிக்கிற போது ஆண்டவர் நீதி என்று சொல்லப்படுகிறது. ஜாவே சித்கேனு என்று சொன்னால் ஆண்டவரே நமது நீதியாக இருக்கிறார். அநியாயத்துக்கு துணை போகின்றவர் அல்ல ஆண்டவர். நீதியோடு வாழுகின்றவர்கள், நீதியோடு இருப்பவர்கள், நீதியை விரும்புபவர்கள், இவர்கள் மத்தியிலே ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை எப்போதுமே தந்து கொண்டிருக்கிறார். நீதியின் பொறுத்து துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்று சொல்வார் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே. நீதிக்காக குரல் கொடுப்பவர்கள் பேறு பெற்றவர்கள், நீதியோடு வாழுபவர்கள் சிறப்பானவர்கள் என்பதை நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே சிறப்பாக பார்க்கிறோம். ஏன்னா கடவுள் நீதி உள்ள கடவுள். அப்போ கடவுளினுடைய நீதியை இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி செயல்படுத்துகின்றோம்? நாங்கள் எத்தனையோ துன்பங்கள், எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ இடப்பெயர்வுகள், எவ்வளவோ நோவுகள், எவ்வளவோ சாவுகள், இவற்றையெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் முன்னைய நன்னிலைக்கு எங்களை கொண்டு வருவார் என்பதுதான் இறைவார்த்தையினுடைய வல்லமை. நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்கு ஆண்டவர் நீதி உள்ள கடவுளாக இருக்கிறார். அவர் இரக்கத்தின் மேலிட்டினாலே எங்களை மீண்டும் அழைத்து வருகின்றார். இதனுடைய சாதாரண வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கலாம். எது எப்படி என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் தொலைந்து போனவனாக இருக்கிறேன். என்னுடைய பாவ அடிமைத்தனத்தினாலே நான் சிக்கி தவித்து கொண்டு ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும். அந்த பரிசுத்தமாக நீ வருகின்ற போது நான் உன்னை கொண்டு வருகின்ற ஆண்டவராக இருக்கிறேன். நீதி உள்ள கடவுள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நீதியை நாங்கள் எப்படி இந்த உலகத்திலே பார்க்க முடியும்? இன்றைக்கு எங்களுடைய உலகத்தை திரும்பி பார்க்கின்ற போது நாடுகளை எதிர்த்து நாடுகள், அரசுகளை எதிர்த்து அரசுகள், பற்பல இடங்களிலே பயங்கரமான பிரச்சனைகள், இதையெல்லாம் இந்த உலகத்தை நாங்கள் திரும்பி பார்க்கிற போது எங்களுக்கு தெரிகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம். அப்போது நாங்கள் கடவுளினுடைய நீதி எங்கே அனுபவித்துக் கொள்ள முடியும்? ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு நீதியோடு செயல்படவில்லை. ஒரு மனிதன் மற்ற மனிதர்களை அன்பு செய்வதற்கு விருப்பம் இல்லை, கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை, உதவி செய்வதற்கு விருப்பம் இல்லை, மற்ற மனிதர்களோடு சந்தோஷமாக இருப்பதற்கு விருப்பம் இல்லாத ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கடவுளினுடைய நீதி எப்படி நான் பறைசாற்ற முடியும்? இன்றைக்கு எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய அழைப்பு கிடைத்திருக்கிறது. கடவுளுடைய ஆணை எப்படிப்பட்ட ஆணை தெரியுமா? நீ நீதி உள்ளவனாக இருக்கிறாயா என்பதை ஆண்டவர் இன்றைக்கு மீண்டும் எங்களுக்கு சொல்லுகின்றார். ஒரு குடும்பத்திலே நீதி இருக்கிறதா? பாரபட்சமாக நாங்கள் வாழுகிறோமா? ஒரு குழுமத்திலே நீதி இருக்கிறதா? ஒரு சமூகத்திலே நீதி இருக்கிறதா? அல்லது ஒரு பங்கு திருச்சபையிலே நீதி இருக்கிறதா? ஒரு மறை மாவட்டத்திலே நீதி இருக்கிறதா? எங்களுடைய நாட்டிலே நீதி இருக்கிறதா? இந்த உலகத்திலே நீதி இருக்கிறதா? நீதியோடு செயல்படுகின்ற போது எத்தனையோ பிரச்சனைகள் வரும். ஆனால் அவற்றை தாண்டி அநியாயத்துக்கு துணை போகாமல் நீதியோடு வாழுபவர்கள் என்றைக்குமே நினைவு கூறப்படுவார்கள். கடவுளினுடைய நீதி அப்படித்தான் இருக்கு. ஜாவே சித்கேனு அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே நமது நீதி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நமது நீதி என்று சொல்லப்படுகிற போது மிக முக்கியமாக அன்பானவர்களே, பாபிலோனுக்கு
மக்கள் நாடு கடத்தப்பட்டதுக்கான ஒரு காரணம் ஏற்பட்டதுக்கான ஒரு நிலை என்னவென்று சொன்னால், அன்றைக்கு அரசன் நீதியோடு அரசனாக செயல்படவில்லை. அவனுடைய பேர் செதேக்கியா. அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய பேருக்குரிய காரணமே ஆண்டவருடைய நீதி என்பது. ஆனால் அவன் நீதியாக செயல்படவில்லை. பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அவன் நீதியாக செயல்படவில்லை. அவனுடைய தந்தைகள், அவனுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ சிலை வழிபாட்டுக்காரனாக அவன் மாறுகிறான். கடவுளுடைய பார்வையிலே அவன் தூக்கி எறியப்படுகின்றான், வேறு மனிதனாக வாழுகின்றான். அவன் நல்லவனாக இருக்கவில்லை. அதனாலே இடம்பெயர்வை மக்கள் அனுபவிக்கிறார்கள், நாடு கடத்தப்படுகின்றார்கள். இந்த நிலையிலே கடவுளுடைய நீதியை பற்றி எரேமியா சொல்லுவார், ஆண்டவர் உன்னை மீண்டும் முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவார். இந்த கடவுள் நீதியுள்ள கடவுள் தானே. கடவுள் எங்களை நீதியோடு வழி நடத்துகின்றார். இன்றைக்கு நாங்கள் நினைச்சு பார்ப்போம், எனக்கு நீதியாக செயல்படுகிறேனா? நான் நீதி உள்ள ஒரு மனுஷியா? என்னுடைய குடும்பத்திலே நீதியாக நான் செயல்படுகிறேனா? எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீதியாக நான் செய்கிறேனா? ஒரு தந்தையாக நான் இருக்கலாம், தாயாக நான் இருக்கலாம், ஒரு குருவாக நான் இருக்கலாம், ஒரு ஆசிரியராக நான் இருக்கலாம், ஒரு அதிபராக நான் இருக்கலாம், ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய பெரியவராக நான் இருக்கலாம், ஒரு நிறுவனத்தை நடத்துகின்றவராக நான் இருக்கலாம். நான் நீதியோடு செயல்படுகிறேனா? எப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை சரியாக நான் நிறைவேற்றுகிறேன் என்பதை இன்றைக்கு நான் சிந்திக்க வேண்டும். எனவே ஒரு அழகான நாள் இன்றைக்கு. கடவுளுடைய நீதியை பற்றி நாங்கள் சிந்திக்கிற போது நாங்களும் நீதி உள்ளவர்களாக வாழுகிறோமா என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆமென்.